மாட்டோட சாணத்தையும் கோமத்தையும் வச்சு விவசாயம் பண்ணினா நீ தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். இன்னைக்கு அத்தனை தற்கொலை பண்ணிக்கிற விவசாயி இத்தனை வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் 220 விவசாயி தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் இந்த கால்நடை இல்லாமல் விவசாயம் செய்வது. அவரக்கடக்காக நம்பி பூச்சிக்கொல்லி வாங்கி அல்ட்ராமைத்தீன், சைபர்மைத்தீன், மோனோக்ரோட்டோபாஸ், அது உலகத்துல பேன் ஆனப்பட்ட யுஎன் கன்வென்ஷன் படி இதெல்லாம் பேன் பண்ணிடணும்னு 2000 சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்திய நாடு பர்மிஷன் கொடுத்து, பரவாயில்ல நீ பெல்ஜியம்ல விற்க முடியாது பரவாயில்ல, இந்தியா கொண்டாந்து வித்துக்கோன்னு கொண்டாந்து இங்க வித்துட்டு இருக்காங்க அந்த பெஸ்டிசைட. அதுதான் விவசாயிங்க வாங்கி அடிக்கிறாங்க. அடிச்சு அதுதான் சாப்பாட்டு போல் நமக்கு வந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் அதான் வருது. நிறைய பேர் கேட்கலாம், இந்த ஜல்லிக்கட்டுக்காக எதுக்கு இவ்வளவு போராட்டம், இந்த பாரம்பரிய கால்நடை எதுக்காக காப்பாற்றணும்? பாரம்பரிய கால்நடை காப்பாத்தினா தான் நல்ல இயற்கை விவசாயம் பண்ண முடியும். நல்ல இயற்கை விவசாயம் பண்ணா தான் நகரத்தில் இருப்பவருக்கு நல்ல உணவு வந்து சேரும், நல்ல பால் வந்து சேரும். சோ இதுதான் இருக்கக்கூடிய கனெக்ஷன். இப்போ போன வருஷம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிசம்பர் மாசம் சுபேஷ் பாலேக்கர்னு ஒருத்தருக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்திருக்காங்க, மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து ரொம்ப வருஷமா ஒரு 25-30 வருஷம் 40 வருஷமா வந்து அந்தந்த ஊர்ல பாரம்பரிய கால்நடை சாணி அமைத்து வைத்து தான் விவசாயம் செய்ய வேண்டும். ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் வெப்சைட் இருக்கு, ZPNF போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த வெப்சைட் வச்சு ப்ரொபகேட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து அவருக்கு அவார்டு பத்மஸ்ரீ இந்தியா செகண்ட் பிகஸ்ட் சிவில் அவார்டு அவருக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதனால இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கெல்லாம் வந்து அதுதான் வந்து ரூட். பாரம்பரிய கால்நடை அடிச்சா கெமிக்கல் கம்பெனிஸ்க்கு இன்னும் பெரிய லாபம் இருக்கு, கார்பரேட் கம்பெனிஸ்க்கு இன்னும் பெரிய லாபம் இருக்கு. சோ இப்படி இருந்துட்டு இருந்த அந்த பாஸ்டோலிசமுக்கு அடுத்தது வந்து செட்டில்ட் அக்ரிகல்ச்சர் வருது. செட்டில்ட் அக்ரிகல்ச்சர்னா ஒரே இடத்துல இருந்து விவசாயம் செய்யக்கூடியவர். ஒரே இடத்துல இருந்து விவசாயம் செய்யும்போது 2 தடவை புது பூமியில விவசாயம் பண்ணோம்னா 3ஆவது தடவை எல்லாம் நல்லா வராது, அது அப்படியே குறைஞ்சு போயிடும், அது இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாம் குறைஞ்சிடும். சோ அப்போ வந்து திருப்பி உள்ள கொடுக்கறதுக்கு மாட்டு சாணம் கோமையம் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 7900 வருஷம் 7950 வருஷம் பயன்படுத்தப்பட்டது மனுஷனுடைய சரித்திரத்துல. இந்த 50 வருஷமா தான் பாத்தீங்கன்னா இப்படிதான் மனித வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அமைதியா நல்லா இருந்தா மனுஷன், இந்த பிரச்சனை இல்லாம இருந்தான். இந்த 50-60 வருஷமா பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல வேற நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நோய் நொடி தீர்ப்பது, நோய் நொடி குறைப்பது, இப்ப டெங்கு, டிப்தீரியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயம். இந்த செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததுங்க. செகண்ட் வேர்ல்டு வார்ல பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்ல ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். அந்த கம்பெனிஸ் தான் இன்னைக்கு வந்து ஃபர்டிலைசர் கம்பெனிஸா மாறலாம். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. 45ல வந்து செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனது நம்ம இத்தனை தயாரிச்சு இருக்கிறோம், இதுக்கான பயங்கரமான டெக்னாலஜியில உருவாக்கிட்டோம், ஃபேக்டரிஸ் உருவாக்கிட்டோம். ஓ இதுதான் இன்னி ஃபர்டிலைசர் ஃபார் யுவர் கம்பெனி, ஃபார் யுவர் ஃபார்மிங் சிஸ்டம்னு சொல்லி அவன் கொண்டு வந்த அத்தனை விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பூச்சிக்கொல்லியா அடிக்கக்கூடியது, நம்ம தோட்டத்துல போடக்கூடிய டிஏபி, யூரியா, பொட்டாஷ், இது எல்லாமே. அது வரைக்கும் ஒழுங்கா உலகம் நல்லா போயிட்டு இருந்தது. எல்லாரும் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, சாணி கோமயத்தை வச்சு விவசாயம் பண்ணாங்க, பட்டி போட்டாங்க. பட்டி ஒருக்கா போட்டா இப்ப கூட பாப்பீங்க, இந்த சூலூர் இருந்தெல்லாம் பட்டியை ஓட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல வந்து நம்ம தோட்டத்துல வந்து பட்டி போடுவாங்க. 1000 ஆடு இருக்கும் அவங்ககிட்ட. ஒரு ஆட்டுக்கு 5 ரூபா வாங்குவாங்க, ஒரு நாளைக்கு 2000 ரூபா 3000 ரூபா கொடுப்போம். அவங்களுக்கு வருமானம் வரும். பிளஸ் அந்த புழக்க நம்ம தோட்டத்துல விழுந்துரும். ஒரு 10 நாளைக்கு இருந்து போட்டு நம்ம தோட்டத்துல ஆடு மேய்ச்சி முடிச்சுட்டு திருப்பி அடுத்த தோட்டத்துக்கு போவாங்க. இப்படியே டிரான்ஸ்ஹியூமன் மாதிரி அவங்க பாஸ்டோலிசம் சொல்லுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இந்தியாவில மட்டும் இன்னும் 140 பாஸ்டோல் கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் குஜராத், ராஜஸ்தான்ல ஹையஸ்டா இருக்கிறாங்க. தமிழ்நாடுல கூட அர்பனைசேஷன்ல ரொம்ப மாறி போயிடுச்சு. நம்ம இன்னைக்கு அதை யாரும் பண்றதுக்கு சின்ன பசங்க பொண்ணுங்க வர்றது இல்லை, வேண்டாம், யாரு ஆடு மாடு வேஸ்ட் நடக்கிறது வேண்டாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்படி ஒரு சமுதாய சூழ்நிலையில இந்த கெமிக்கல் ஃபேக்டரிஸ் டார்கெட் பண்றாங்க. இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இப்போ காங்கேய மாடு வந்து 34 லட்சம் மாடு இருந்ததுங்க 1940க்குள்ள. இந்த வெள்ளக்காரன் வந்து நாட்டை திட்டம் போட்டு நம்ம நாட்டு மாட்டை அழைச்சிட்டான் அப்படிங்கிறது அடுத்த ஒரு பெரிய மெத்துங்க. வாட்ஸ்அப்ல சும்மா கதையும் அனுப்புவாங்க. எப்படி வந்து ராபர்ட் கிளைவ் அழைச்சான், ராபர்ட் ஹேண்டிங்ஸ் அழைச்சான், அவன் அழைச்சான், இவன் அழைச்சா, வெள்ளக்கார ராணி வந்து அழைச்சா, ஒவ்வொருத்தரும் அடிக்கலீங்க. இன்ஃபேக்ட் அவங்க தான் வந்து கம்ப்ளீட்டா நம்ம பிரீட்ஸை வந்து டாக்குமெண்ட் பண்ணி இதுதான் பிரீடு, காங்கேயம்னா இப்படிதான் இருக்கணும், புலிகுளம்னா இப்படித்தான் இருக்கணும், தார்பார்கர்னா இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி பிரீடு டிஃபைன் பண்ணி பிரீட் ரிஜிஸ்டர் நம்ம ஓபன் பண்ணி அதை ஓபன் புக்கா ஒரு வருஷத்துக்கு வச்சிருந்து அதுக்கப்புறம் டிஃபைன் ஆன அப்புறம் க்ளோஸ்ட் புக் ஆக்கி இப்படிதான் பிரீட் இருக்கணும், மாட்டோட கொம்பு இந்த சைஸ் இருக்கணும், திமிழ் இந்த சைஸ் இருக்கணும், காடு. இப்ப உலக அழக போட்டிக்கு இந்த உலக அழகி ஆணழகன் போட்டிகள்லாம் வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்குற மாதிரி இந்த மாட்டுக்கும் டெஃபினேஷன் கொடுத்தது ஆங்கிலேயர்கள் தான். அவங்க தான் செஞ்சாங்க இந்த வேலையை. அவங்க மாட்டுக்கடி சாப்பிடுறது அவங்களுடைய சொந்த விஷயம். ஒரு மனிதனுடைய உணவு பழக்க வழக்கத்தை பேசுறது நம்மளோட தேவையில்லாத வேலை. அதுதான் நம்மளுடைய கல்ச்சரும் கூட. நம்ம அதுக்கு போக வேண்டாம்.
பட் அது வெள்ளக்கார திட்டம் போட்டு அழிச்சான்னு ஒரு அழகான வீடியோ வேற ஒன்று வரும் நல்ல வாய்ஸ்ல. அது எனக்கு ஒரு 2000 பேர் அனுப்பிச்சிருப்பாங்க இது வரைக்கும். அதை பார்த்து பார்த்து எனக்கு வந்து அதை இரேஸ் பண்ணியே வாட்ஸ்அப்ல போதும் ஆயிடுச்சு. இப்போ பெரிய கடுப்பு. ஏதாவது ஒரு புதுசா விஷயத்தை கண்டுபிடிச்ச மாதிரி எனக்கு வேற அனுப்பிச்சு விடுவாங்க. வெள்ளக்காரன் தான் மாட்ட அழிச்சாங்க. வெள்ளக்காரன் நிச்சயம் இன்னைக்கு சொன்னா கூட நியாயம் இருக்கு. வெள்ளக்காரனுடைய கார்பரேட் கம்பெனிஸ் வந்து அழிச்சதுன்னு சொன்னா கூட நியாயம் இருக்கு. 1940கள்லயும் 1800லயும் 900லயும் நிச்சயமா வெள்ளக்கார மாட்டை அழிக்கவில்லை. மாடு வந்து ஒரு காங்கேய பாப்புலேஷன் மட்டும் எடுத்துக்கலாம். ஆங்கிலேயர் இந்திய நாட்டு போகும்போது காங்கேயத்தோட பாப்புலேஷன் 34 லட்சம் மாடு. 1991ல 11,74,000 மாடு. 2001ல் 4,40,000 மாடு. இன்னைக்கு 1 லட்சம் மாடு தான் இருக்கும் காங்கேயம். இத்தனை இன்டர்வென்ஷன், இத்தனை அவேர்னஸ்க்கு அப்புறம். இன்ஃபேக்ட் நாங்க இப்ப பேசிட்டு இருந்தோம் ட்ரஸ்ட்ல வந்து 10 விஷயங்கள் வச்சிருந்தோம். ட்ரஸ்ட் இல்ல அவேர்னஸ் ரைசிங் ஒன்று இருந்தது. இன்னும் அடுத்த 25 வருஷத்துக்கு நம்ம அறக்கட்டளையில வந்து அவேர்னஸ் ரைசிங்கே எடுத்துருவோம். ஊர்பட்ட அவேர்னஸ் தமிழ்நாட்டில் ஆகி போச்சு. நாட்டு மாட்டை பத்தி, பாரம்பரிய கால்நடை பத்தி அவேர்னஸ் ரைசிங்கே பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லி நாங்க பேசிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. பட் வெறும் அவேர்னஸ் அது இன்னும் பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொருத்தரும் வந்து பாரம்பரிய கால் ஒன்றும் இல்லை. இந்த கொங்கு ரீஜன்ல 1 கோடி பேர் இருக்காங்க. இந்த 1 கோடி பேர்ல 10 லட்சம் பேர் ஆளுக்கு ஒரு மாடு வளர்த்துறாங்கன்னா 10 லட்சம் மாடு இல்லை நீங்க வாங்குறது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா மாட்டோட விலை அதிகமாக போகுது. அடுத்த 2 வருஷத்துல வந்து இந்த வருஷம் கண்ணுக்குட்டி வாங்கி வளர்த்துனா 3ஆவது வருஷம் 10 லட்சம் கண்ணு போடும். 10 லட்சம் கண்ணு போடும்போது 5 லட்சம் காலக்கண்ணு, 5 லட்சம் கிடரி கண்ணு. வேலை முடிஞ்சது. எங்க போய் அவன் அழிக்கிட்டு நம்ம வளர்த்தலாம். இப்படித்தான் நம்ம அதை பார்க்கணுமோ தவிர நம்ம அதை விட்டுட்டு நம்ம வந்து ஃபேஸ்புக்ல சண்டை போட்டோ, ஃபேஸ்புக்ல லைக் பண்ணியோ, சோசியல் மீடியால ஒர்க் பண்ணியோ அதுக்காக கல்லூரி மாணவர்கள் இதை வளர்த்த முடியுமானா முடியாது. பட் இன்னைக்கு நிறைய கல்லூரி மாணவர்கள் மாட்டை வாங்கி கொண்டு வீட்டுல கட்டிட்டு வந்துட்டாங்க. அம்மா அப்பாவுக்கு வேலை வச்சுட்டு வந்துட்டாங்க. இல்ல நீங்க அவசியம் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு அப்பா போன் பண்ணி என்கிட்ட பேசினாரு. எங்க நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி அவங்க ஆடு வளர்த்தி ஆகுங்கிறாங்க. ஒரு 3 மாசத்துக்கு அவங்ககிட்ட கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் வளர்த்துறேங்கன்னு சொல்லி சொன்னாரு. சோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் இருக்கு. அந்தந்த பகுதியில அந்தந்த பாரம்பரிய கால்நடைக்கு நம்ம வளர்க்கணும். அதை வந்து டார்கெட் ஆக பாத்துக்கணும் நிச்சயமா. அப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய ப்ரொடியூசர் சப்போர்ட் பண்ணணும். அது பாலா இருக்கட்டும், நெய்யா இருக்கட்டும், அதுல இருந்து வரக்கூடிய விவசாயமா இருக்கட்டும், இதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். நீங்க நாளைக்கு பாலிசி மேக்கர்ஸ் யாராச்சும் வரலாம். இதுல வந்து IAS IPS ஆஸ்பிரன்ஸா வரலாம். அந்த பாலிசி டிசிஷன்ல நீங்க சப்போர்ட் பண்ணணும். அரசியல்வாதியா வரலாம், அமைச்சரா வரலாம், எம்பியா வரலாம். எல்லாம் வரும்போது நிச்சயமா வந்து அந்தந்த பாலிசி டிசிஷனை நீங்க சப்போர்ட் பண்ணணும். இப்படியும் வந்து சேரணும். ஸோ இந்த மித் ஆஃப் வெள்ளக்காரன் வந்து அழிச்சாங்கிறது இஸ் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். அதே மாதிரி இந்த பாகிஸ்தான்ல மாடு சாப்பிடுறாங்க. அங்க வந்து எப்படி மாடு பாப்புலேஷனை பத்தி ஒரு கதை இருக்கு. 47ல இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாடு வளர்க்கிற 3 பிரீடோட பகுதி வந்து பாகிஸ்தானுக்கு போயிருக்குங்க. ஒண்ணு வந்து தார்பார்கர் ராஜஸ்தான்ல, இன்னொன்னு வந்து சிந்து, இன்னொன்னு வந்து சஹிவால். இந்த 3 மாவட்டமே பாகிஸ்தானுக்கு போயிருது. சோ பாகிஸ்தான் என்ன கேட்கறா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்த ஃபார்ம்ஸ்ல இருந்த சஹிவால் மாடு, சிந்தி மாடு, தார்பார்கர் மாடுலாம் எனக்கு கொடுத்துரு. எனக்கு தானே அந்த மாவட்டம். இப்ப காங்கேயம் ரீஜன் வந்து வேற ஒரு ஊருக்கு போயிடுச்சுன்னா, ஒரு நாட்டுக்கு போயிடுச்சுன்னா அந்த காங்கேயம் மாடு எங்களுக்கு தானே சொந்தம் கேட்கற மாதிரி பாகிஸ்தான் கேட்கறான். இல்ல நீ மாட்டுக்கறி சாப்பிட்றவன் நாங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். நாங்கெல்லாம் மாட்டை வந்து தெய்வமா பூஜிக்கிறவங்க நாங்க இந்தியர்கள்னு சொல்லி நம்ம அவனுக்கு 1% மாடு தான் கொடுத்தோம். நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம்ல அன்னைக்கு 5,74,000 என்னமோ சஹிவால் இருந்தது அன்னைக்கு. ஃபைனஸ்ட் மாடு இருந்தது அன்னைக்கு. அதுல 1% அவனுக்கு கொடுத்தோம், 5,740. அதே மாதிரி சிந்தியும் 1% கொடுத்தோம், 6,300 மாடு கொடுத்தோம். when we had 6 லட்சம். இன்னைக்கு they have 6 லட்சம் and odd, we have 6,800 and odd. Same thing, they have 5,74,000 சஹிவால், we have 6,000 and odd. தான் we are talkers. மேடை ஏறி கோமாத்தா, எங்கள் குலமாத்தா, மாட்டுக்கறி சாப்பிட்டாவே அடிச்சிருவேன், வாச்சிருவேன், இப்படியே பேசி 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 அந்த பேசுறவன், அடிக்கிறவன், உதைக்கிறவன் அவனுக்கு மாடுன்னு என்ன, பிரீட்னு என்ன, இது அதுக்கு அதை அடியில பார்த்து காலக்கண்ணா கிடைக்கிறன்னு கூட சொல்ல தெரியாது. ஆனா அவன் அடுத்தவனை ரகலை பண்ணுவான், அடுத்தவனை உதைப்பான். இப்படி ஒரு கல்ச்சர் வந்து தேங்க் காட் சதர்ன் இந்தியாவில் இந்த கல்ச்சர் கிடையாது. நம்ம ஊர்ல ஸ்பெஷலி தமிழ்நாட்டுல அது கிடையாது. அது இல்லாம இருக்க வரைக்கும் சேஃபான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறோம். சோ இப்படி பேசி 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 நம்ம பாப்புலேஷன் தான் குறைஞ்சதோ தவிர மாட்டு பாப்புலேஷன் இன்க்ரீஸே ஆகல. நான் கூட ஒரு ஜோக் சொல்லியிருக்கேன், நம்பர் ஆஃப் ஃபேஸ்புக் லைக்கை விட மாட்டு பாப்புலேஷன் விட ஃபேஸ்புக் லைக் அதிகமா போயிட்டு இருக்குது. ஸோ மாட்டோட பாப்புலேஷன் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஸோ அதனால ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிடாது. ஒருத்தரை பிடிச்சி திட்டுறதுல, ஒருத்தரை பிடிச்சி மிரட்டுறதுல. அந்த ஏதோ ஒரு ஊர்ல யூபியில வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டாருன்னு சொல்லி அடிச்சு கொண்டுட்டாங்க அவர். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செயல். அப்புறம் அறுத்து அவர் வயிற்றுல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்து இல்ல ஆட்டுக்கறி நாங்க திருப்பி உயிர் வந்துருமா அவருக்கு. ஸோ அவரோட பையன் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு பைலட்.
ஸோ ரொம்ப ஒரு வருத்தமான செயல் அது, அவர் இறந்து போனது. ஸோ இப்படி எல்லாம் நடக்காம நமக்கு என்ன அஜெண்டா, மாட்டை கன்சர்வ் பண்ணணும். நம்ம மாட்டுக்கறி சாப்பிட்ற பாகிஸ்தான்ல பிரீச் நீ குச்சரை குட்டி ஏற்ற வச்சிருக்காங்க அந்த சகிவாலாம். நீங்க போய் ஃபேஸ்புக்ல பாருங்க, லாகூர் கேட்டல் ஃபாரம், பாகிஸ்தான் கேட்டல் ஃபாரம் எல்லாம் பேஜஸ் இருக்குது, பிசிஎஃப் எல்சிஎஃப் அப்படி மாடு வச்சிருக்கான், சும்மா அழகா வச்சிருக்கான் மாட்டை பாகிஸ்தான்ல. இன்னைக்கு நம்ம ஊர்ல கூட அப்படி ஃபார்ம்ஸ் கிடையாது, பிரைவேட் ஃபார்ம்ஸ் கிடையாது, கவர்மெண்ட்லயும் பெரிய சப்போர்ட் கிடையாது. இப்படி எல்லாம் போயிட்டு இருந்த சூழ்நிலையில 1970களில் பாத்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் கேட்டல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஐசிடிபின்னு ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து இனிமே வந்து நிறைய பால் கொடுக்கக்கூடிய மாடுகளை உருவாக்கணும்னு சொல்லி ஒரு திட்டம் வந்தாங்க. இன்ஃபேக்ட் நம்ம வாட்டியே நிறைய பால் கொடுக்கக்கூடிய மாட்டிடங்கள் இருக்கு இந்திய நாட்டுல. உலகத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் ரெண்டா பிரிக்கலாம், ஒன்னு பாஸ் இண்டிகஸ், இன்னொன்னு பாஸ் டாரஸ். பாஸ் இண்டிகஸ்ங்கிறது திமிழ் இருக்கும், கொம்பு இருக்கும், அந்த வாழை வச்சு ஈய ஓட்ட முடியும். அதனால இந்த ஈ வந்து உடம்புல உட்காந்துது, கொசு வந்து உட்காந்துதான் ஓட்ட முடியும். இந்த மாதிரி ஒரு 30 வித்தியாசங்கள் இருக்குது பாஸ் இண்டிகஸ்க்கும் பாஸ் டாரஸ்க்கும். எல்லாமே இன் ஃபேவர் ஆஃப் பாஸ் இண்டிகஸ், நத்திங் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் பாஸ் டாரஸ். பாஸ் டாரஸ்ங்கிறது நம்ம யூரோப்பியன் கேட்டல், அந்த ஃப்ரீஷியன், ஜெர்சி, ஸ்விஸ் பிரவுன், ஹோல்ஸ்டைன் ஃப்ரீஷியன், இந்த மாதிரி ஒரு நிறைய மாடுகள் அங்க இருக்கு. சோ அதெல்லாம் ஒரு ஜீன்ல இருந்து வந்தது, இதெல்லாம் வேற ஒரு ஜீன்ல இருந்து வந்தது. இதெல்லாம் எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டும் தனித்தனியா பிரிஞ்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அன்னைக்கு ஒரே மாடா தான் இருந்தது, அந்தந்த சீதோஷ்ண நிலைமைக்கு தகுந்த மாதிரி அது வந்து பிரிஞ்சுட்டு உருவாச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய நம்ம பாஸ் இண்டிகஸ்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டிலேயே 3 வகையா பிரிக்கலாம். நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இது வந்து மில்க் அனிமல், பால் கொடுக்கக்கூடிய மாடு. உதாரணம் சஹிவால், இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கன்கரேஜ் டியூவல் பர்பஸ். அப்புறம் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய இன்னொரு வெரைட்டி சிந்தி, ரெட் சிந்தி, இது எல்லாமே பால் கொடுக்கக்கூடிய ஒரு மாடு. இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இப்ப ராஜஸ்தான் இருக்கிற தார்பார்கர், மகாராஷ்டிரா இருக்கிற டியோனி, ஆந்திரா இருக்கிற ஓகோல், இதெல்லாம் டியூவல் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி அளவுக்கு பால் கொடுக்காது, ஆனா பெரிய வேலையும் ஓரளவுக்கு செய்யும், அளவான பால் கொடுக்கும், 5 to 6 லிட்டர் பால் கொடுக்கும். இப்படி ஒரு கேட்டகரி அது. 3வது கேட்டகரி நம்ம தென்னிந்தியா மைசூர் டைப் கேட்டல் இருப்பாங்க. மகாராஷ்டிரால ஆரம்பிக்குது அது கிலாரின்னு ஒரு பிரீடு. கர்நாடகால வந்து அமிர்த் மஹால், ஹலிகர், கிருஷ்ணா வேலி. தமிழ்நாட்டில் உம்பளச்சேரி, காங்கேயம், பர்கூர், புளியகுளம், மலைமாடு, ஆலம்பாடி, இதெல்லாம் வந்து இந்த மைசூர் டைப் கேட்டல் ஃபேண்டாஸ்டிக் ஃபார் ஒர்க்குங்க. ஊட்டி விட்டீங்கன்னா காலையில் 6 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் என்ன வேலை வேணாலும் மாடாட்ட உழைக்கிறான்னு சொல்றாங்களே, உண்மையாவே அது அப்படிதான் உழைக்கும், எந்த பிரச்சனையும் இதுக்கு வராது. சாயந்தரமே அவுத்துட்டீங்கன்னா நல்லா சாப்பிட்டு சம்பளம் கொடுத்து தூக்கும். காலைல திருப்பி 6 மணிக்கு போட்டீங்கன்னா திருப்பியும் போகலாம். அது வண்டி ஓட்டினாலும் சரி, உழவு ஓட்டினாலும் சரி, சேத்துல ஓட்டினாலும் சரி. இதுவே கொடுமைன்னு பேசுறதுக்கு ஒரு கோமாளி கூட்டணி வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த கவுஸ் பி யூஸ் ஃபார் டூயிங்கிறான் ஒருத்தன். மாட்டை உழவு ஓட்டக்கூடாதுங்கிறான், மாட்டை வச்சு வண்டி ஓட்டக்கூடாதுங்கிறான். அது ரொம்ப கொடுமை. சுகர் ஃபேக்டரியில வந்து மாடு வந்து கரும்பு சமைச்சிட்டு போகுது, பாவங்கிறான். மாட்டுக்கு கரும்பு கொடுங்குறான். ரோட்ல வந்து மாட்டுக்கு வண்டி நிறுத்தி கரும்பை பிடிங்கி மாட்டுக்கு கொடுத்து ஈட்டுங்கிறான், காவுங்கிறான். எப்படி போய் அது சாப்பிடும்? இப்படி ஒரு கோமாளி கூட்டம் இன்னைக்கு இந்தியா பூரா வந்திருக்கானுங்க. ஒரு சின்ன கூட்டம் அனிமல் வெல்ஃபேர் பத்தி பேசுவோம். சோ இப்படி இருந்துட்டு இருந்ததுல அந்த இன்டெகிரேட்டட் கேட்டல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. இந்தியன் பிரீட்ஸை விட்டடிச்சுட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து தமிழ்நாடு பூரா வந்து நிறைய ஃபாரின் பிரீட்ஸை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஃபாரின் 7. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட் ஃபெயிலியர். இங்க கொண்டு வந்து ஈச்சங்கோட்டை ஃபார்மா இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் லைஃப் ஸ்டாக் ஃபார்ம் செட்டாடா இருக்கட்டும், எல்லா ஹொசூர் ஃபார்மா இருக்கட்டும், எல்லா ஃபார்முக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்து வச்சு அத்தனை மாடு செத்து போச்சு. ஒரு 124 மாடு, ஒரு 234, 3 நாள் 4 நாள் 1 மாசத்துல ஏசி போட்டு பார்த்தாங்க, ஃபேன் ஓட்டி பார்த்தாங்க, வச்சிருக்கே முடியல, அந்த மாட்டை செத்து போச்சு. அப்புறம் மாட்டையெல்லாம் நேரம் கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல இறக்கி இங்கிருந்து ஊட்டி கொண்டு போனாங்க. ஊட்டியில வச்சு அந்த கண்டிஷன்ல மட்டும்தான் மாடு உயிரோடு இருந்தது. ஊட்டியிலையும் மூணார்லயும் கொண்டு வச்சு பார்த்தாங்க, 2 பக்கம் உயிரோடு இருந்தது. அப்புறம் அங்கிருந்து அக்ளமடைஸ் பண்றேன் நானுன்னு சொல்லி அங்கிருந்து அக்ளமடைஸ் பண்ணி அங்க கண்ணுக்குட்டி பறக்க வச்சு அந்த கண்ணுக்குட்டி கடந்து ஊரெல்லாம் கொடுத்தாங்க. இங்க தமிழ்நாடு பூரா பரப்புனாங்க. இந்த ஃபாரின் பிரீட்ஸை உள்ள கொண்டு வரதுக்கு வேலை செஞ்சாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சேர்ந்தா வேலை செஞ்சாங்க. இன்னொரு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டுங்க. நம்ம ஊர்ல வந்து இப்ப காங்கேயமா இருக்கட்டும், பர்கூரா இருக்கட்டும், உம்பளச்சேரி இருக்கு, இதெல்லாம் வந்து யாருக்கு சொந்தம் கிடையாது. இந்த பிரீடு வந்து இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டியோ இல்ல ஒரு கார்பரேட் ஓனர்ஷிப்போ யாருமே இல்லை. காங்கேயம் மாட்டுல வேலை செய்யறதுக்காக நாங்க ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து இனிமேல் காங்கேயம் மாட்டோட செமன் நாங்க தான் கொடுப்போம், எங்களது மாடுன்னு சொல்ல முடியாது. மாடுங்கிறது இந்த கம்யூனிட்டி, அதாவது இந்த ஏரியால வாழக்கூடிய கம்யூனிட்டின்னு நான் ஜாதி சொல்ல, நான் சொல்றது வந்து இந்த ஏரியால வாழக்கூடிய மக்களுடைய சொத்து. கொங்கு ரீஜனுக்கு காங்கேயம் மாடு சொந்தம், தஞ்சாவூர் நாட்டுக்கு உம்பளச்சேரி மாடு சொந்தம், பாண்டிய நாட்டு மக்களுக்கு புலிகுளம் மாடு சொந்தம். இப்படித்தான் நம்ம இந்திய நாடு ஆப்பிரிக்கா பூரா இருக்கு. இப்படிதான் கம்ப்ளீட் ஆப்பிரிக்காவும் இதே கல்ச்சர் தான். மசாயின்னு ஒரு பீப்புள் இருக்காங்க. அவங்க கூட போய் ஒரு வாரம் நடந்திருக்கேன் காட்டுக்குள்ள. அவங்க கூட மசாயிஸ் மாடு ஓட்டிட்டு போவாங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் பாஸ்போர்ட்னால என்னன்னு புரியல. நான் ஆயிரக்கணக்கான வருஷமா மாட்டை மேய்ச்சிக்கிட்டு தக்கி வடக்கி ஆப்பிரிக்கா பூரா போறேன், நீ ஏன்னா என்ன நிறுத்தி பாஸ்போர்ட் கொடு, வீசா கொடுலாம் கேட்கறேன், சுட்டு போடுவோன்னு சொல்றான்.
அந்த இமிகிரேஷன் ஆபீசர் எனக்கு புரியல, எனக்கு இதெல்லாம் நான் ஏன்டா பாஸ்போர்ட் கொடுக்கணுங்கிறான். நான் மாட்டை ஓட்டிட்டு எங்க அப்பா போனா, எங்க தாத்தா போனா, தாத்தனோட அப்பா போனா, நாங்க போயிட்டே தான் இருந்தோம். கீழே ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து நாங்க மேல வரைக்கும் நாங்க 6 நாட்டுக்கு. நாடெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீ ஏன் பவுண்டரி போட்டேன்னு கேட்கறான். நியாயமான கேள்வி அது, உண்மையாவே நியாயமான கேள்வி. நம்மளா பண்ணிக்கிறது தான் அந்த பொலிட்டிக்கல் பவுண்டரிஸ் எல்லாம் நம்மளா உருவாக்கிக்கிறது தான். ஏன்னா அந்த பவுண்டரிஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் கார்பரேட்ஸ் டு என்டர் இன்சைட். ஏன்னா பவுண்டரி இல்லாம இருந்ததுன்னா கார்பரேட்ஸ் உள்ள வந்து வியாபாரமே பண்ண முடியாது. சோ பவுண்டரி இருந்து அதுக்கு ஒரு தலைவரை உருவாக்கி அதுக்கு ஒரு பிரசிடென்ட், ஜனாதிபதி, பிரைம் மினிஸ்டர் எல்லாம் உருவாக்கினா தான் கார்பரேட் கம்பெனிகள் வந்து வியாபாரமே பண்ண முடியும். அதுதான் பேசிக் எய்ம் ஆஃப் டெமோக்ரஸி. அன்னைக்கு மாறிடுச்சு சாரி. சோ அவன் வந்து அவங்களுக்கு புரியுறதே இல்ல. மசைக்காரன் மாட்டை ஓட்டிட்டு அவன் வாட்டு ஜம்முன்னு போயிட்டு இருக்கான். அருமையான ஆட்கள், ரொம்ப பாசமான ஆட்கள். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு, அந்த அவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. சின்ன குழந்தைங்க, பெண்களுக்கு எல்லாம் வந்து அனிமல் புரோட்டீன் உடம்புல ரொம்ப கம்மியா போய் ஒரு 3-4 நாள் நடந்தப்பறம் ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. அந்த கிழங்கெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. கரெக்டா என்ன பண்ணுவான், ஒரு மாட்டை பிடிப்பான். மாட்டை பிடிச்சு மாட்டோட கழுத்துல ஒரு சின்ன ஓட்டை பண்ணுவான். ஓட்டை போட்டி வாயை வச்சு குழந்தை வந்து அம்மாட்ட பால் குடிக்கிற மாதிரி அந்த ரத்தத்தை குடிப்பாங்க. கொஞ்சம் குடிச்சிட்டு அறுவருக்குள்ள போட்டாதீங்க, அது பெரிய விஷயம் கிடையாது. நான் கிட்ட பாத்துருக்கேன். குடிச்சிட்டு தலையெடுத்து நல்லா அப்படி பூசி அமுத்தி விட்டுருவான். மைக்ரோ சர்ஜரி பண்ண சர்ஜரினால கூட அந்த ஓட்டை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அடைச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியது. மாடு போயிட்டு இருக்கும், இவங்களும் போயிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். திருப்பி தேவைப்பட்டா இந்த 2 மாட்டை பிடிச்சி அதே மாதிரி சின்ன ஓட்டம் பண்ணி அழகா ரத்தம் போடு. ஏன்னா அந்த அனிமல் புரோட்டீன் எல்லா மனுஷனுக்கும் தேவை. அனிமல் புரோட்டீன் இல்லாம எந்த மனுஷனும் வாழ முடியாது. வெஜிடேரியனா இருந்தாலும் நான் வெஜிடேரியன் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டம், வாழவே முடியாது. சோ அந்த அனிமல் புரோட்டீன் நீடை பேஸ் பண்ணி தான் பிரீட்ஸே டிஃபைன் ஆச்சு. நார்த் இந்தியால ஏன் நிறைய மில்க் பிரீட் வந்துன்னு பாத்தீங்கன்னா, அவங்க குளிருக்கு வந்து அனிமல் புரோட்டீன் இந்த ஃபார்ம் ஆஃப் மில்க் அவங்களுக்கு தேவை. அதனாலதான் அவங்க எல்லாமே மில்க் ஸ்வீட், பன்னீர், கோவா, இந்த மாதிரி நீங்க நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ் பூரா பாத்தீங்கன்னா ஒரு இவ்வளவு பெரிய கிளாஸ்ல பால் குடிப்பாங்க, நிறைய தயிர் ரசி சாப்பிடுவாங்க. சோ இதுதான் அதனால. ஏன்னா அவங்க நிறைய வெஜிடேரியன்ஸ் அதிகம். ஆஸ் அ கல்ச்சர் சவுத் இந்தியன்ஸ் ஆர் இங்க எத்தனை பேர் நான் வெஜிடேரியன் கை தூக்கணும்? வேலை முடிச்சுது. இதுதான் பிரச்சனை. நம்ம ஊர்ல வந்து as per கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டேட்டா 98% தமிழ்நாட்டுல வந்து நம்ம வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிடுறோம். சோ நமக்கு வந்து புரோட்டீன், அனிமல் புரோட்டீன் இந்த ஃபார்ம் ஆஃப் மில்க் தேவையில்லை. நம்ம அதனாலதான் வந்து நம்மளை வந்து மோர் மட்டும் குடின்னு சொல்றாங்க. நமக்கு தயிரே பெருசா தேவையில்லைங்கிறாங்க. அதுவே கொழுப்பு தேவையில்லை. நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு மில்க் குடிக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. நம்ம சவுத் இந்தியன் கல்ச்சரே மொத்தமா வந்து தெலுங்கானா 99.3, தமிழ்நாடு 98, கேரளா 99.2 the amount of people consuming non-vegetarian. So இந்த ரேஷியோல வந்து நம்ம நான்-வெஜிடேரியன் சாப்பிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து தேவையே கிடையாது பால் குடிக்கணும்னு சொல்லி. அதனாலதான் நம்ம வந்து வேலை செய்யற மாதிரி பிரீட்ஸ் உருவாக்கணும். எனி பிரீட் இஸ் இன்டர்பிளே ஆஃப் நேச்சர் அண்ட் கல்ச்சர். நம்ம தான் உருவாக்குறோம், அந்த மாற்றங்களை நம்ம தான் உருவாக்குறோம். சோ இப்படி உருவாக்குறதுல நம்ம வந்து இந்த மாதிரி மாற்றங்களை வச்சிருந்தோம். இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த நியனானலை பத்தி பேசியிருப்பேன், அந்த அனிமல் வெல்ஃபேர் எப்படி உருவாச்சுன்னு. சோ அதை ரிப்பீட் பண்றதா வேண்டாமான்னு யோசிச்சேன். அந்த அனிமல் வெல்ஃபேர் டாபிக் உள்ள திருப்பி போறதானு அதை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா முடிச்சிடறேன். 18th centuryல யூகேல வந்து ராயல் சொசைட்டி ஃபார் த பிரிவென்ஷன் ஆஃப் க்ரூல்டி டு அனிமல்ஸ் சொல்லி ரிச்சர்ட் மார்டின் ஒரு எம்பி வந்து அங்க சட்டம் கொண்டு வர்றாரு. நம்ம ராஜ்யசபா மாதிரி அங்க வந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் இருக்கு, அங்க சட்டம் கொண்டு வர்றாரு. அதுதான் வந்து மிருக நலத்தை பத்தி முதல்ல உலகத்துல பேசக்கூடிய ஒரு சட்டம். ஐரோப்பிய நாட்டுல வந்து சட்டம் வருது. எல்லா சட்டங்களுமே பார்த்தா நம்ம யூரோப்பை தான் நம்ம வந்து பேசிஸ் எடுத்துப்போம். யூரோப்பியன் பார்லிமெண்ட் என்ன சொல்லுது, லண்டன் யூகே என்ன சொல்லுது, இப்படிதான் எக்ஸாம்பிள் பார்ப்போம். பிரெஞ்சு பார்லிமெண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் சட்டத்துக்கு. சோ அங்கிருந்து எடுத்துக்கலாம். அன்னைக்கு வந்து என்ன பண்றான், இந்திய நாட்டுல ஒரு 3 பகுதி வந்து நம்ம நாட்டை வந்து வெள்ளக்கார ஆண்டுட்டு இருக்கான். எங்க காலன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி, இப்ப நம்ம ரீஜன் அப் டு ஒரிசால ஒரு சின்ன பகுதி வரைக்கும், கல்கட்டா பிரசிடென்சி, மும்பை பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, சென்ட்ரல் ப்ராவின்சஸ் யூபின்னு ஒரு சின்ன பகுதி, யூபி மத்திய பிரதேஷ் ஒரு சின்ன பகுதி. இந்த 4 பகுதியை வந்து ஆங்கிலேயர் ஆண்டுட்டு இருக்காங்க. ஆண்டுட்டு இருக்கும்போது வந்து அந்த அதே சட்டத்தை நம்ம ஊர்லயும் கொண்டு வர்றாங்க. எஸ்பிசிஏன்னு சொல்லி கொண்டு வர்றாங்க, சொசைட்டி ஃபார் தி பிரிவென்ஷன் ஆஃப் க்ரூல்டி டு அனிமல்ஸ். எஸ்பிசிஏ இன்னும் இருக்கு. இன்னும் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் அன் எஸ்பிசிஏ ஆபீசர் இன்னும் இருக்கு, இன்னும் போயிட்டு இருக்கு. அந்த எஸ்பிசிஏ வந்து கழுத்து போன் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிறவங்களோட யங்ஸ்டர்ஸோட தாத்தாவை கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க. மாட்டோட கழுத்தை வந்து செக் பண்ணுவாங்க, மாட்டுல தார்மொழி வச்சு குத்துறமான்னு பாப்பாங்க. இதெல்லாம் செக் பண்ணி மாட்டுக்கு எந்த டார்ச்சரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து வேலை செய்வாங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில வந்து நம்ம நாட்டுல நல்லா தான் போச்சு அந்த சட்டம். மாட்டுகளுக்கு வந்து 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா தண்ணி கொடுக்கணும், 6 மணி நேரத்துக்கு ஒருக்கா உழவு ஓட்டணும், இப்படி எல்லாம் போயிட்டு இருந்தது. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த அனிமல் லிபரேஷன், அந்த தாட் வந்து, இந்த அனிமல் வெல்ஃபேர் தாட் வந்து அமெரிக்காவுக்கு பரவுது. அமெரிக்காவுக்கு பரவும் போது வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த நாட்டிலோட வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவில் இருக்கிற யாருமே நேட்டிவ் கிடையாது.
அவங்க சொந்த ஊர்ல கிடையாது, எல்லாம் அகதிகளா ஐரோப்பியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போனவங்க. அவங்களுக்கு எந்த கனெக்டிவிட்டியும் கிடையாது. ரூரல் ஃபார்மிங், கிராமம், சொந்த பந்தம், சித்தப்பா சித்தி, மாமா, அத்தை, பெரியம்மா, பெரியப்பா ஒண்ணு கிடையாது. தனித்தனியா ஒரு குடும்பங்களா அங்க போய் அங்கேயே ஒரு உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு அங்க வாழக்கூடியவர்கள். இதை மனசுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் அவங்க சித்தாந்தம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஐரோப்பியால அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. கம்ப்ளீட்லி கனெக்டட் கிராஸ் ரூட்ஸ் லெவல். இன்னைக்கு ஐரோப்பியால பெரிய சப்போர்ட் இருக்கு நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு மூவ்மெண்ட்டுக்கெல்லாம். கரெக்ட், அதெல்லாம் இருக்கணும். அவங்க கிடக்குனா அந்த அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் பேன் பண்ணி துரத்தி விட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அமெரிக்கால அப்படி கிடையாது. அமெரிக்கால வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு மக்கள். அவங்களுக்குன்னு தெரிஞ்ச ரெண்டே மிருகம், நாய், பூனை, வீட்டுல வளர்த்துறது. கம்பேனியன் அனிமல்ஸ், நாட் ஃபார்மிங் பேஸ்ட் அனிமல்ஸ். விவசாயத்துக்கு அதுக்கு தொடர்பே இல்லாத மிருகம். அவங்களுக்கு கம்பேனியன் அதுதான். நாயை கட்டி பிடிச்சுதான் அழுகுவாங்க, நாயை கட்டி பிடிச்சுதான் சந்தோஷத்தை காமிப்பாங்க. ஐ டோன்ட் பிளேம் தெம். அவங்களுக்கு யாரும் கிடையாது சந்தோஷத்தை காட்டுறதுக்கு. சோ அவங்க சந்தோஷத்தை காட்டுறதுக்கோ துக்கத்தை காட்டுறதுக்கோ அவங்களுக்கு இருந்த ஒரே வழி நாயும் பூனையும் மட்டும்தான். இவங்களுக்கு இந்த அனிமல் லிபரேஷன் ஒரு புக் வருது. பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் புக் எழுதுறாரு, ஒரு பேர் மறந்துட்டேன். சோ அந்த ப்ரொஃபஸரோட புக்கு தான் வந்து அங்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் பூரா இதை யூஸ் பண்ணி காசு பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷனல், பீட்டா, FAAPO. இந்த FAAPO இப்ப இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய மிருக நல அமைப்புகள் ஆரம்பிச்சு அவங்க வந்து நாங்க உன்னை பாத்துக்கிறோம், நீ வந்து கோலப்படாத, உன் நாய் வந்து நிறைய குட்டி போட்டு உன்னால ஒண்ணு பண்ண முடியாட்டி நாய்க்குட்டி எங்களுக்கு கொடுத்துரு, நான் வழியே இல்லாம கொண்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் பீட்டாவோட வேலை. நீங்க பாத்தீங்கன்னா பீட்டா கில்ஸ் அனிமல்ஸ் கூகுள் பண்ணி பாருங்க, கம்ப்ளீட்டா 98% மிருகங்களை வந்து பீட்டா கொண்டுறான். கேட்டா அதான் அதுக்கு ரொம்ப நல்லது, கரிசனையான சாவு கொடுப்பதுதான் நல்லது, நாங்க பாரு ஊசி போட்டு அதுக்கு பெயினே இல்லாம கொண்டுறோம்னு சொல்றான். சோ ஒரு பக்கம் வந்து நீ அசைவம் சாப்பிடுறது பாவம், சைவம் தான் சாப்பிடணும்னு சொல்ற பீட்டா இதை செஞ்சுட்டு இருக்கான். இதே மாதிரி எல்லா அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் செய்யறாங்க. இந்த தாட் வந்து 1960s இந்தியாக்குள்ள வந்தது. இந்தியாக்குள்ள வந்து ஒரு எலைட்டிஸ்ட் தாட்டா மாறிச்சு. என்ன ஆச்சுன்னா சைவமாயு மாறிடுச்சு. மிருக நலம் என்பது அந்த அனிமல் லிபரேஷன் புக் சொன்னது வந்து பெயின் இல்லாம அனிமல்ஸ் யூஸ் பண்ணணும் லெபரட்டரியில டெஸ்டிங் இப்படி எல்லாம். ஆனா இங்க வந்து சைவம் தான் சாப்பிடணும், அதுதான் மிருக நலம்ட்டானு. மிருக நலம்னா மிருகத்தை நல்லா பார்த்து கொள்வது, நல்லா வச்சிருக்கிறது, நல்லா தீவனம் போடுறது, நல்லா தண்ணி கொடுக்கறதெல்லாம் கிடையாதாமா. சைவம் சாப்பிட்டா தான் மிருக நலம் அப்படின்னு ஒரு புதிய சித்தாந்தத்தை உருவாக்கி சைவம் சாப்பிடுறது உயர்ந்தது, அசைவம் சாப்பிடுறது தாழ்ந்தது அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்து இந்த சிறுதெய்வ வழிபாடு அதையெல்லாம் அட்டாக் பண்ணி கோயில்ல கிடா வெட்டுறது, கோழி நேர்ந்து விடுறது, இது எல்லாமே தவறுன்னு சொல்லி பல ஆயிரம் வருஷம் யாரா இருந்தாலும் ஆண்டவனுக்கு என்ன கொடுப்போம் பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட என்ன தோட்டத்தில் இருக்குதோ அதான் ஆண்டவனுக்கு படைப்போம். நம்ம கிட்ட கோழி இருந்தது, ஆடு இருந்தது, சாமி நான் 10 கோழியில ஒரு கோழி உனக்கு தர்றேன், கோழிகளை நோய் வந்துருச்சு, சின்ன வெங்காயத்தை வெட்டி போடுறேன்னு சொல்லி ஒரு கோழி கூட்டி நேர்ந்துட்டோம். இவ்வளவுதான் கல்ச்சர். யாராவது சொந்தக்காரர் வந்தாங்கன்னா நம்ம ஒரு எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு கோழி அடசல் போடு, ஒரு கெடா வெட்டு, 10 பேர் வந்தாங்கன்னா ஒரு கெடா வெட்டு. இதுதான் கல்ச்சர். இப்படிதான் இருந்தோம். இதைத்தான் நம்ம சாமிக்கு செஞ்சோம். இதெல்லாம் ஒரு கீழ்த்தரமான விஷயம். நம்ம சாமி எல்லாம் சிறு தெய்வம் ஆக்கிட்டாங்க. நம்மளுடைய மில்லட்ஸையும் சிறு தானியம் ஆக்கிட்டாங்க. அதெல்லாம் எல்லாமே சிறுசாகி போச்சு. நம்மளதெல்லாம் எங்கேயோ இருந்து வந்ததெல்லாம் பெருசாயிருச்சு. அவங்க சாமியும் சரி, அவங்களுடைய கலாச்சாரம் சரி, எல்லாத்தையும் பெருசாக்கிட்டாங்க. நம்மளை ஒரு மாதிரி இறக்கிட்டாங்க கீழே. இப்படி ஆகி நம்ம பண்றதெல்லாம் காட்டுப்பிராட்டித்தனம், பார்பேரிக்குன்னு திருப்பி 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 எழுதி 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 1998 பீட்டா இந்தியாவுக்குள்ள வர்றோம். இந்தியாவில் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு பாடி உருவாக்குறாங்க. அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்டேச்சுட்டரி பாடி. நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் பீட்டாவை மட்டுமே பிடிச்சி திட்டிட்டு இருப்பாங்க. அவசியமே கிடையாது. அது நிறைய எதிரிங்க இருக்காங்க நம்ம ஊர்ல. பீட்டா வந்து ஒரு மினிஸ்கியூல் ப்ராப்ளம் தான் இந்த ஆக்ட்ல. அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, ப்ளூ கிராஸ், FAAPO, கூப்பா, சௌமியா. அப்புறம் இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நல்ல பணக்கார வீட்டு பசங்க, பணக்கார வீட்டு பொண்ணுங்க, ஜட்ஜோட பொண்ணு, ஜட்ஜோட பையன், கமிஷனர் ஆஃப் போலீஸோட பையன், கமிஷனர் ஆஃப் போலீஸோட பொண்ணு, DGPயோட பொண்ணு, DGPயோட பையன், இப்படி எல்லாம் பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி இவளே அனிமல்ஸ் அப்படின்னா ஏன் சங்கிள் அப்படி மக்காம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் அமைச்சு கொடுத்து, அவனுக்கு ஒரு அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா எடுத்து ஒரு கார்டு வேற கொடுத்து, அவனுக்கு ஒரு பயங்கர பெருமை. நம்ம வந்து நம்ம ஒரு பெரிய அனிமல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், அவனுக்கு அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு பெருமையை கொடுத்து, அவங்களுக்கு ஒரு 10 நாய்க்குட்டி பிடிச்சி, திருவள்ளூர் சுற்றிட்டு இருக்க நாயை பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வச்சு ஒரு ரூம்குள்ள போட்டி வச்சு ஐ லவ் அனிமல்ஸ், பேஸ்புக்ல போட்டோ எடுத்து போட்டுக்குவோம், ஐ லவ் அனிமல்ஸ், அவன் தான் அனிமல் வெல்ஃபேர் ஆஃபீஸர். சோ இப்படி அவங்க எதுக்கு பிடிச்சி வச்சுக்குவாங்கன்னா, நாளைக்கு கோர்ட்டுக்கு போனா அந்த பையன் போய் அவங்க அப்பா சொல்லுவான், அப்பா அதெல்லாம் நல்ல பீப்புள் பா, அவங்க ஃபைட்டிங் ஃபார் அனிமல் ரைட்ஸ் பாரு, அவங்க அப்பா என்ன பண்ணி தொலைப்பாரு சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பசங்களை டார்கெட் பண்ணுவதற்கே தான் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவோட முழு நேர வேலை. அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவில் போய் எத்தனை NGO அக்ரெடிட் ஆயிருக்குன்னு பாருங்க. யார் யாரும் இன்வெஸ்டிகேட் பண்ணி பாத்தீங்கன்னா, வெப்சைட்ல போய் எடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃப்ராட் NGOs தான் உள்ள இருக்கிறது. கம்ப்ளீட் ஃப்ராட், 100% ஃப்ராட்.
250 கோடி 300 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் நம்ம டாக்ஸ் பேயர் மணி பல பேர் உட்காந்து ஒண்ணும் இல்லாதவனுக்கு வந்து ஒரு சைக்கிள் கொடுத்தா டாக்ஸ் பேயர் மணி இதெல்லாம் என்ன டாக்ஸ் பேயர் மணி? இது நம்ம டாக்ஸ் பேயர் மணி தான். ஒரு ஏழைக்கு சைக்கிள் கொடுத்தாலோ இலவச கல்வி கொடுத்தாலோ லவோ அடிச்சுக்கிறோம் நம்ம உட்காந்துட்டு பேஸ்புக்ல. டாக்ஸ் பேயர் மணி போகுது. இந்த மாதிரி பல ஆயிரம் கோடி டாக்ஸ் பேயரோட மணி வந்து திருடனா போயிட்டு இருக்கு. இவனுக்கு போய் அனிமல் வெல்ஃபேர் நேம்ல அடிச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் a huge business. யாருக்காச்சும் சொல்லுங்க, எனக்கு 5-6 வருஷத்துல 2-3 வருஷத்துல பெரிய கார் வாங்கணும், நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும். I'm telling you the right business to be in animal welfare. Open a shed, put up a shed, have some dogs, 2 cats. அது முடிஞ்சா அந்த பூனைக்கு வந்து ஒரு கால் உடைஞ்சிருக்கணும், கட்டு போடணும். கட்டு போட்டு அதுக்கு ஒரு சின்ன சேர் ஒன்று மாட்டி விட்டு அதுக்கு ஒரு சக்கரை மாட்டி விட்டு அது இன்னும் ஃபேஷனபிள் இன்னைக்கு. see my cat is moving அப்படின்னு எடுத்து போட்டீங்கன்னா ஒரு பேஜ் ஆரம்பிச்சிருங்க. அந்த அனிமல் ஏதோ ஒரு அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் போட்டு பேஜ் ஆரம்பிச்சீங்கன்னா you are in business. வேலை முடிஞ்சது. ஆல் யூ நீட் இஸ் a bank account. அவ்வளவுதான். 1 yearல AWB ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். you are in business. அருமையான பிசினஸ், சொந்த பிசினஸ், சுய தொழில். வேற எதுவுமே வேண்டியதில்லை. அனிமல் வெல்ஃபேர் இஸ் சுய தொழில் டுடே. நீங்க அப்படிதான் பண்ணிட்டானுங்க. முழுக்க ஃப்ராட் பண்ணிட்டானுங்க. அப்புறம் அந்த அவங்களும் இன்னும் சொந்தமா என்ன தொழில் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் நல்ல கம்பெனியில் நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பயங்கர எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு இருந்துட்டு வந்து உட்காந்து அனிமல் வெல்ஃபேர் பத்தி பயங்கரமா பேசுவாங்க. அனிமல் வெல்ஃபேர் பத்தி, சுற்றுச்சூழலை பத்தி எல்லாம் பேசுவாங்க. ஆனா இவங்களுக்கு அதை பத்தியில கவலையே கிடையாது. நம்ம என்ன பண்றோம் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பேசக்கூடாது. டோன்ட் கோ ஃபார் பர்சனல் அட்டாக்ஸ் அப்படிம்பாங்க. கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த தொழில் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பண்ணிட்டு ஊரே கெடுத்துட்டு நீங்க இதை பத்தி பேசுறீங்கன்னா டோன்ட் கோ ஃபார் பர்சனல் அட்டாக்ஸ் சொல்லிடுவாங்க. So இதுதான் பிரச்சனை. அது இருக்கக்கூடிய அனிமல் வெல்ஃபேர் இன் இந்தியா இஸ் வெரி 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 கரப்ட் பிசினஸ் ஃபார் தி லாஸ்ட் 15 years. இன்ஃபேக்ட் ப்ளூ கிராஸ் அமைப்பு வந்து ஆரம்பிச்சப்போ ரொம்ப நல்ல அமைப்பா இருந்தது. இன்னைக்கு இருக்கிற சின்ன கிருஷ்ணாவோட அம்மா தான் ஆரம்பிச்சாங்க. ஒரு நல்ல மனசோட ஆரம்பிச்சவங்க அந்த அம்மாவோட பையன் அவர் தான் இந்தியாவோட அனிமல் வெல்ஃபேர் இந்த மாஃபியாவோட தலைவர். அவர் தான் தலைவர். அதுக்கு சின்னி கிருஷ்ணா, நந்திதா கிருஷ்ணா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். தே கண்ட்ரோல் த என்டையர் அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் இன் இந்தியா. வைஸ் சேர்மன் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, சேர்மன் ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா. நந்திதா கிருஷ்ணன் வைஸ் சேர்மன் ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா. FAAPO நந்திதா கிருஷ்ணன் ட்ரஸ்டி. கூப்பா நந்திதா கிருஷ்ணன் ட்ரஸ்டி. ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷனல் நந்திதா கிருஷ்ணன் ட்ரஸ்டி. ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது இந்திய நாடே கிளம்பி வந்து மை லார்ட் ஜல்லிக்கட்டு அலோவ் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுல. எப்படின்னா பாகிஸ்தான் ஆர்மி இந்தியாக்குள்ள வந்துட்டான், பிரைம் மினிஸ்டர் ஒன்னும் பண்ணலின்னு சொல்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல போய் இவனுக்கு எல்லாம் நின்று 11 சீனியர் கவுன்சில கூட்டிட்டு போய் ஒவ்வொரு சீனியர் கவுன்சிலுக்கும் இன்னைக்கு இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் ஜனவரி 10 ஒரு தேதி சொன்னாங்க பேசும்போது. சோ ஜனவரி 11 தான் இந்த கேஸ் ஃபைல் ஆகுது சுப்ரீம் கோர்ட்ல. 11 அன்னைக்கு 2.5 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க சீனியர் கவுன்சிலுக்கு மட்டும். பிக் கவுன்சில் சார், லாயர் மேல எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல மரியாதை இருக்கு. ஆனா அந்த பெரிய கவுன்சில கொண்டு வந்து வச்சு கேஸ் நடத்தினாங்க அனிமல் வெல்ஃபேர். இவங்களுக்கு எங்க இருந்து பணம்னு நாங்க ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம். அந்த கேள்வி ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு அவங்களை. இன்ஃபேக்ட் ராதாராஜன் ஒரு அம்மா வந்து இப்ப கூட ரொம்ப சீப்பா பேசி அந்த அம்மா வந்து கெட்ட பேர் வாங்கினாங்க. அந்த அம்மா வந்து ஷீஸ் சோ கால்ட் அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட். பெசன்ட் நகர்ல போய் காலைல 6:30 மணிக்கு பாத்தீங்கன்னா 4 பேக்கெட் மேல் பிஸ்கட் வாங்கி வச்சுக்குவாங்க, நாய்க்கு போடுவாங்க. சுத்தி ஒரு 10-15 நாய் நின்று இருக்கும். நின்று சு அப்படின்னு சொல்லி நாய்க்கெல்லாம் பிஸ்கட் போட்டு நாய்க்கு தயிர் சாதம் போடுவாங்க. அதுதான் அக்கார்டிங் டு ஹர் அனிமல் வெல்ஃபேர். அண்ட் ஷீ இஸ் என்டைட்டில்ட் டு டாக் அபவுட் ஆல் தி அனிமல்ஸ் இன் இந்தியா. 42 breeds of cattle பத்தி பேசலாம், 4 breeds of camel பத்தி பேசலாம், எல்லாத்தையும் பத்தி பேசுறாங்க. 5 breeds of buffalo பத்தி பேசலாம். எல்லாத்துக்குமே ரைட் அந்த அம்மாக்கு வந்துருச்சு. பிகாஸ் she knows animal welfare. நாய்க்கு நாளை பெரிய பிஸ்கட் போட்டு. சோ இப்படி ஒரு இதெல்லாம் பார்த்து ஒரு சின்ன கோபத்துலதான் வந்து மதுரையில நாங்க எல்லாம் சேர்ந்து மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணோம். இந்த ஜல்லிக்கட்டு மக்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி. என்னதான் நடக்குது ஜல்லிக்கட்டுல, ஏன் இவங்க எடுபட மாட்டேங்கிறாங்க? ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து டெல்லிக்கு போவாங்க, டெல்லிக்கு போய் இன்டர்வியூ கொடுப்பாங்க. இது எங்களுடைய வீர விளையாட்டு, எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய கலாச்சாரம். இந்த 3 வார்த்தையை தவிர வீர விளையாட்டுன்னு வார்த்தையை கேட்டாலே சுப்ரீம் கோர்ட் கட்டுப்பாராம். வாட் இஸ் வீர விளையாட்டு? அப்ப டிரான்ஸ்லேட் பண்றாங்க, இட் இஸ் பிரேவ் கேம் யுவர் ஹானர். பிரேவ் கேம், ask them to go and play with tigers. இப்படிதான் பிரச்சனை வருது. சோ இத சொன்னா இவங்க வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம எதுக்காக சொல்றோம்னு போட்டு யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா என்னதான் பண்ணாலும் அப்புறம் இங்க உட்காந்துக்கிட்டு சென்னையில உட்காந்துட்டு கோயம்புத்தூர்ல உட்காந்து சுப்ரீம் கோர்ட் சொன்னா என்ன நம்ம நடத்துவோம் அப்படின்னு நடத்த முடியாது. அதெல்லாம் பிராக்டிகலி நாட் பாசிபிள். ஒரு நாடோட கான்ஸ்டிடியூஷன் என்ன, இதுக்குள்ளதான் வேலை செஞ்சாகணும். அப்புறம் இன்னொரு கேள்வியும் இந்த நான் இங்க சொல்லி முடிச்சேன். சோ மதுரையில போய் பார்த்து ஒரு கன்சல்டேஷன் வச்சோம், எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அட்டகாசமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜசேகர் ஐயா, அம்பலத்தரசர் அருமையான வேலை செய்யறாங்க, நிறைய பணம் கைக்கா செலவு பண்ணிருக்காங்க. ஆனா ஒன்னே நாங்க என்ன ரியலைஸ் பண்ணோம்னா ஆர்டிகுலேஷன்ல பிரச்சனை இருக்கு.
இவங்க UNCBD பத்தி பேசுறது இல்ல, நேஷனல் பேர்ட் ஆக்ட் பத்தி பேசுறது இல்ல, பிரீட் கன்சர்வேஷனை பத்தி பேசுறது இல்ல. சோ இதைத்தான் நம்ம முன்னெடுத்துன்னு சொல்லிட்டு நாங்க அந்த வீர விளையாட்டு வார்த்தைக்கே என்னைக்குமே போனது இல்லை. தமிழருடைய பாரம்பரிய கலாச்சாரம் கன்சர்வேஷன் ஆஃப் நேட்டிவ் லைஃப் ஸ்டாக்ங்கிறத 2013 இதுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்றோம். அதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ ஒரு ஆர்டிகல் வருது கொஞ்ச நாள் கழிச்சு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதுறான், நவ் ஜல்லிக்கட்டு has got yuppie youths, yuppie faces who can articulate in English. So this is taking a different dimension. அப்படின்னு ஒரு ஆர்டிகல் எழுதுறான். அதான் ஃபர்ஸ்ட் டைம் we could break into this ஜல்லிக்கட்டு மித்த மாத்திரம். ஏன்னா தமிழ் மீடியால மட்டும் வரும், நம்ம எல்லா தமிழ் டிவிலையும் பார்ப்போம். ஓ ஜல்லிக்கட்டை உலகமே தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்குவோம். சத்தியமா அங்க டெல்லியில ஒருத்தருக்கு ஜல்லிக்கட்டா. ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை சந்திச்சேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட போய் அவர் சந்திச்சோம். அவர் கேட்டாரு, ஆஃப்டர் ஜல்லிக்கட்டு இஸ் டன் யூ ஈட் தி புல் அப்படின்னு கேட்டாரு. நம்ம இந்திய நாட்டோட எம்பி, இன்னைக்கு சிட்டிங் எம்பி. இதுதான் அங்க இருக்கக்கூடிய 200 எம்பிக்கு அபிப்பிராயம். நம்ம எல்லாம் என்னமோ ஜல்லிக்கட்டு முடிஞ்சப்பறம் ஜல்லிக்கட்டு மாட்டை வெட்டி நம்ம வந்து குஸ்கா போட்டு பிரியாணி போட்டு சாப்பிடுவோங்கிற மாதிரி தான் நம்புறாங்க. ஸ்பெயின்ல பாத்துருக்காங்க. ஸ்பெயின்ல அதான் நடக்குது. குத்தி குத்தி கொண்டு நம்ம சண்டையாட்ட சேவக்கட்டு நடக்கும். சேவக்கட்டுல வந்து அந்த நல்ல சண்டை போட்டப்பறம் அந்த கோழிகள் டேஸ்டா இருக்கும், அந்த வாட்சிங் சொல்லுவாங்க. அதே மாதிரி மாட்டுக்கறியும் அங்க வந்து ஸ்பெயின்ல அப்படிதான் சாப்பிடுவாங்க. அப்படித்தான் இவனும் சாப்பிடறானுங்கன்னு நினைக்கிறாங்க நம்மளைய. ஜல்லிக்கட்டு முடிஞ்சப்பறம் அவர் எம்பி கேட்கிறாரு, இன்னைக்கு சிட்டிங் எம்பி இத்தனை பிரச்சனைக்கு அப்புறம் அத்தனை டிவி பார்த்துட்டு ஜல்லிக்கட்டு வந்து யூ ஈட் தி புல் ஆஃப்டர் தட் வாட் ஹேப்பன்ஸ் டு தி புல் அப்படின்னு கேட்கிறாரு. சோ இப்போ இவ்வளவுதான் புரிதலே அங்க இருந்தது. இன்னும் அந்த புரிதலை உருவாக்கணும். இது நேஷனல் பிரச்சனை. தமிழ்நாட்டுல மட்டும் ஜல்லிக்கட்டு ரேக்லா பேண்ட் இல்ல. தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு ரேக்லா, கர்நாடகால கம்பாலா, மகாராஷ்டிரால பேல்கோடா, ஆந்திரால ஸ்டோன் புல்லிங், கேரளால ரேக்லா, அசாம்ல வந்து ரேக்லா, பஞ்சாப்ல கிலாரிங்கிற ஊர்ல வந்து ரூரல் ஒலிம்பிக்ஸ், இந்த மாதிரி ஊர்பட்ட விஷயத்தை பேன் பண்ணிருக்கா. இதனால 13 பிரீட டார்கெட் பண்றான் அந்த அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ். ஏன் டார்கெட் பண்றான்ங்கிற கேள்விக்கு தான் பின்னாடி திருப்பியும் போலாம். எப்படி வந்து இப்போ நாட்டுக்கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பிராய்லர் கோழி உலகத்திலேயே இப்ப 2 கம்பெனி தான் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. காப், ராஸ், ரெண்டே கம்பெனி தான் இருக்கு இந்தியால. வென்காப், ராஸ் கம்ப்ளீட்டா. எப்படி பெப்சி கோக். இனிமேல் ஐடியா என்னன்னா, பேசிக்கலி 2 கம்பெனி தான் உலகத்தில் இருக்கணும், 2 பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் நாட்டில் இருக்கணும். இதுதான் ஐடியா. எல்லாத்தையும் பாய்க்கெல்லாம் அழிச்சிடணும். எல்லாம் எந்த பெரிய பிரச்சனை. இவனுக்கு எல்லாத்துக்கும் பவர் ஷேரிங் கேட்பானுங்க. இவனுக்கு எல்லாம் கொஞ்சம் எம்பி பவர் வந்துடும். இவனை போய் பார்க்கணும், அவனை போய் பார்க்கணும். 2 பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கணும். வேலை முடிஞ்சது. காப், ராஸ், பெப்சி கோக். இப்படித்தான் ஹால்ஸ்டன் ஃப்ரீஷியன், ஜெர்சின்னு 2 நாட்டினங்கள் தான் இருக்க வேண்டும் என்ற ஐடியால அழிப்பதற்காக செய்யப்பட்டதுதான் இந்த ஜல்லிக்கட்டு பேனு, ரேக்லா பேனு எல்லாமே. கம்ப்ளீட்லி ஃபண்டட் பை தீஸ் குரூப்ஸ். இவனுங்க இதுல ஒரு அன்ஹோலி அலைன்ஸ் வேற சேர்ந்துட்டாங்க. இந்த கார்பரேட் கம்பெனிகள் 2 பேர், இந்த ஃப்ரீஷியன், ஜெர்சி, இவங்க எல்லாம் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. அதெல்லாம் ஃப்ரீஷியன் இன்டர்நேஷனல், ஹால்ஸ்டன் ஃப்ரீஷியன் கார்பரேஷன், இப்படிதான் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அவங்க எல்லாம். சோ இவங்க எல்லாம் ஒன்னும் சேர்ந்து இவங்களுக்கு ஃபண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அனிமல் வெல்ஃபேர் லாபிஸ்க்கு. அதுல உண்மையாவே சில பேருக்கு வந்து மிருகங்கள் மீது கரிசனை உள்ளவர்கள் அது இருக்காங்க, நல்ல மனுஷர்கள். அந்த கீழ் இருக்கக்கூடிய ஃபாலோவர், மேல இருக்கிற நான் சொன்ன அமைப்போட தலைவர்கள் அத்தனை பேர்த்துக்கும் கிளியரா தெரியும் எதுக்காக ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லி. இட்ஸ் a completely fictitious game they are playing. நம்மளை வச்சு மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. 2. அப்புறம் இந்த ஃபர்டிலைசர் கம்பெனி, இந்த லாபிஸ் எல்லாம் ஃபாரின் லாபிஸ் வந்து இந்தியாக்குள்ள என்ட்ராங்க. அப்புறம் அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் யூஸ் பண்ணி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் விற்கிறது, ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அவனுக்கு வந்து ஆர்கானிக் ஒரு பெரிய பூம் வந்துருச்சு. நம்ம அந்த ஃபெர்டிலைசர் வித்துருவோம். நம்ம வந்து 0 பட்ஜெட் ஃபார்மிங் சொல்றோம். நீ எதுவுமே வெளியில இருந்து வாங்காத. மாட்டை வச்சுக்கோ, சாணி வச்சுக்கோ, பாம்பைத்தை வச்சுக்கோ, ஜீவாமிர்தம் கலக்கு, அமிர்த கரசல் கலக்கு, பஞ்சகவியம் பண்ணிக்கோ, இது எல்லாம் கலக்கி நீயே விவசாயம் பண்ணிக்கோ. வெளியில இருந்து எதுவும் வாங்க வேண்டாம். உன் ப்ராடக்ட் மட்டும் வெளியில போகணும், வெளியில இருந்து பணம் வரணும். இப்படி பண்ணிட்டு இருந்தா விவசாயி எக்காரத்து கூட தற்கொலை பண்ணிக்கவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் நல்ல சாப்பாடு வரும். தான் ஐடியா. சோ இவங்களுக்கு வந்து அதையும் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து நல்லா ஃபண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம அவங்களுக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறோம். ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்னு சொன்னா இப்போ தம்பி சொன்ன மாதிரி 2016 நீங்க நானும் அதுதான் வந்து கம்ப்ளீட்டா திருப்பி போடுறது யங்ஸ்டர்ஸோட ஒப்பீனியன். உலகத்துல இருக்கிற அத்தனை யங்ஸ்டர்ஸ் நான் அந்த நீ நானா எபிசோடோட அது கீழே இருக்கிற கமெண்ட் தான் நான் ரொம்ப முக்கியமா பார்த்தேன். எல்லா கமெண்ட்டுமே 19, 20 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள. அதுவும் உலகத்தில் இருக்கிற எங்கெங்கயோ ஊர் இருந்து, சான்ஜோஸ், நியூ ஜெர்சி, லண்டன், ஸ்பெயின், இப்படி ஜப்பான்ல இருந்து எல்லாம் அந்த யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டி பசங்க பொண்ணுங்க வேலை செய்யறாங்க. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் திஸ், ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் திஸ்னு கமெண்ட் வந்துட்டே இருக்கு. அப்பதான் நினைச்சேன் இது என்னைக்கா இருந்தாலும் யூத் மூவ்மெண்டா மாறும். ஆண்டவ கொடுத்த வர மாட்ட வந்தாரு நம்ம டக்குனு ஆதி. உண்மையாவே அவருக்கு பெரிய நன்றி சொல்றேன். அவனா வந்து சேர்ந்தான். ஆதி எனக்கு போன் பண்ணி பேசும்போது, நான் பேரு ஆதிங்கன்னா ஹிப்ஹாப் தமிழ் அப்படின்னா எனக்கு சத்தியமா யாருமே தெரியாது அப்படின்னு. யாரு
தமிழ்நாடு சொல்றாருன்னு சொல்லி நல்ல விஷயம். என் லேப்டாப் முன்னாடி ஆன் பண்ணிருந்து நெட் கனெக்ட் ஆயிருந்து அப்படியா அப்படின்னு பேசிட்டேன்னா உங்களுக்கு என்ன தெரியாதுங்க, பரவாயில்லைங்கண்ணா, இருந்தாலும் எனக்கு உங்களுக்கு வேலை தெரியுங்கன்னா நான் உங்களுக்கு ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்றேன், எனக்கு பாடெல்லாம் பிடிக்கணும்னு, எனக்கு கோயம்புத்தூர் பக்கம் புளிப்பட்டி தாங்க ஒரு பன்னரிப்பன் காலேஜ்ல படிச்செல்லாம் சொல்றான். ஓ சரி சரி சரின்னு எல்லாம் பேசிட்டு கூகுள் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சுட்டேன், அடேங்கப்பா நம்ம பெரிய அப்பாட்டக்கர் நினைச்சிட்டு இருந்தோம், 40 லட்சம் பேர் ஃபேஸ்புக்ல இருக்காங்க, இவன் பெரிய ஆளி யாரு நமக்கு தெரியலன்னு சொல்லி அப்பதான் பார்த்துட்டு அவன் பேஜை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு, நான் ஊருக்கு வரேங்கண்ணா உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு நம்ம இந்த ஜல்லிக்கட்டு ஏதோ பண்ணுங்கண்ணா, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். இன்ஃபேக்ட் ஆதி ஒரு காலை வச்சிருக்கான், அந்த காலைக்கு பேரு மருது, நாங்க மதுரையில் வச்சிருக்கான். சோ அவன் வந்தான், வந்து எல்லாம் பேசினோம். கை காசு 22 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த வீடியோ எடுத்தான், அந்த அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்தான். யாரும் எந்த ஸ்பான்சரும் யாரும் பண்ணல, சொந்த காசு கம்ப்ளீட்ல. வீடியோ யூனிட்டா இருக்கட்டும், அவுட்டோர் யூனிட்டா இருக்கட்டும், ஸ்டே டிராவல் அத்தனையும் வந்து அவன் சொந்த பணத்தை எடுத்து. இன்னைக்கு ஆதி கிரிட்டிசைஸ் பண்ணும்போது என்ன திட்டினா கூட போயிட்டே இருப்பேன். சின்ன பையன் 25 வயசு 26 வயசு, அவனை திட்டும்போது கஷ்டமா இருக்கும். ஏன்னா எந்த விதமான இன்டென்ஷன் இல்லாம எந்த விதமான இன்டர்நெட் இல்லாம ஸ்ட்ரைட்டா வந்தான். ஆனா எடுக்கிறாங்கன்னா எனக்கு உண்மையாவே அது அவ்வளவு பெரிய ஹிட் ஆகுதுன்னு ஐடியாவே இல்லை. ஆனா இப்ப என் 2வது பொண்ணு 6 வயசு ஆச்சு, டக்குனு தினவருக்கா பாடுறான். அந்த அளவுக்கு அது உள்ள போய் பெரிய மாற்றத்தை டக்கரு இல்லாட்டி இந்த ஒரு யூத் மூவ்மெண்ட்டை நிச்சயமா பார்த்திருக்கவே முடியாது தமிழ்நாட்டுல. அது முடிஞ்சது வந்து என்ன பண்ணணும், அடுத்தது உலகம் பூரா நிறைய சாப்டர்ஸ் உருவாக்கணும். SKCFUS, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், டைவான், யூரோப்ல, லண்டன்ல இந்த மாதிரி உருவாக்கி ஒரு 30-40 கான்டாக்ட்ஸ் இருந்தது. அங்க நிறைய பசங்க பொண்ணுங்க அங்க வேலை செய்யறவங்க வந்து இந்த சாப்டர்ஸ் ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட சொல்லி என்ன பண்ணலாம், நாங்க ஏதோ செய்யணும், ப்ரொடெஸ்ட் பண்ணோம், நாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் இடத்துல நின்னுங்க, சப்போர்ட் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுங்க, சொல்லிட்டு இந்தியன் அம்பாசிடர் போய் மீட் பண்ணுங்க. இந்தியன் அம்பாசிடர் போய் மீட் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு பெட்டிஷன் கொடுங்க. உண்மையாவே அது பிரைம் மினிஸ்டருக்கு பெரிய பிரச்சனை இருந்ததுன்னு அந்த பிரதம மந்திரி ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு IAS அதிகாரி எங்கிட்ட சொன்னாரு. உண்மையாவே அவருக்கு வந்து அது பெரிய பிரச்சனைங்க. தினம் இந்திய நாட்டோட தூதரகங்கள்ல இருந்து 10 தூதரக பெட்டிஷன் வருதுங்க, ஜல்லிக்கட்ட விடு. அது பெரிய பிரஷரா அவருக்கு அது இருந்திருக்குதா என்ன எப்படி பாக்குறாங்கன்னா, வெளிநாடுகள்ல வந்து யாருக்கா இருந்தாலும் நல்ல பேர் இருக்கணும். இந்தியன் சிட்டிசன்ஸ் தமிழ்ஸ் ஸ்டாண்டிங் இன் வாஷிங்டன், நியூ ஜெர்சி, பாஸ்டன்ல இருந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தா against the government of India. It shows the government of India in very poor light. என்னடா இது, உன் நாட்டு மக்கள் நம்ம என்ன ஸ்லோவாக்கியாவா, நம்ம ஏதாச்சும் ஒரு மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு நாடா? கிடையாது. அதெல்லாம் நாடு ஜனநாயக நாட்டுல இப்படி ஒரு பிரச்சனை உன் மக்கள் தெரிஞ்சு போராடிட்டு இருக்கா, நீ ஒண்ணுமே செய்ய மாட்டியா மக்களுக்குங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை அங்க வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து நாங்க ஐக்கிய நாட்டு சபை கொண்டு வரதான் வச்சிருந்தோம். யுனெஸ்கோல கொண்டு போய் கொடுத்து UN வந்து நீ வா என்ன பண்ணுன்னு சொல்லு, நீ வந்து எங்களுக்கு வந்து நியாயம் கேட்டு சொல்லுன்னு கேட்கலான் இருந்தோம். ஸோ அதுக்குள்ள இந்த பிரச்சனை வந்து தேங்க்ஸ் டு மாணவர்கள் கம்ப்ளீட்டா தூக்கி நிறுத்தினாங்க. அந்த விஷயத்தை அடிச்சு கிளப்பி இந்த இஷ்யூ வந்து வேற ஏதோ லீக்கு கொண்டு போய் முடிச்சு எல்லா இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, எல்லா அரசியல் கட்சிகளும் பயப்படுற அளவுக்கு வந்து இப்படி ஒரு சிந்தனை வந்துரும்னு நினைக்கிற அளவுக்கு வந்து அவங்க சொன்னாங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, பயந்து இந்த பிரச்சனைக்கு வந்து உண்மையாவே வேலை செஞ்சாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சரி, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நான் கூட வேலை செஞ்சேன். அதுல கூட கொஞ்சம் கிரிட்டிசிசம் இருந்தது. எதுக்கு போய் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்க்கணும், நீங்க இந்த பிஜேபி காரணம். நம்ம அதுல அழகான ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு கவர்மெண்ட் வந்த அப்புறம் கட்சி மறந்துடணும், அந்த கவர்மெண்ட் கூட பேச கத்துக்கணும், அந்த கவர்மெண்ட் கூட நெகோசியேட் பண்ண கத்துக்கணும். முடியாது நான் பிஜேபி சார்ந்த இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட நான் பேசவே மாட்டேன்னா அதுதான் நான் கேட்ட ஒரு கேள்வி. அப்படின்னா ட்ரம்ப்பை போய் பார்த்து பேசலாமா ஜல்லிக்கட்டை பத்தி சொல்லி, யாரை பார்த்து பேசலாம்? ட்ரம்ப்பை போய் பார்த்து மிஸ்டர் ட்ரம்ப் வி வாண்ட் ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு அவர் வேலை எங்களையும் பார்ப்பாரு. சோ நம்ம கவர்மெண்ட் தான் பேசி ஆகணும், வேற வழியே இல்லை. நமக்கு பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம், அந்த கவர்மெண்டோட சில கொள்கைகள் பிடிக்காம இருக்கலாம், பொருளாதார கொள்கையை பிடிக்காம இருக்கலாம், மத கொள்கையை பிடிக்காம இருக்கலாம், மொழி கொள்கையை பிடிக்காம இருக்கலாம். ஆனால் அதையும் பேசித்தான் தீர்த்தாங்க, வழியே கிடையாது. இல்ல நான் பேச மாட்டேன்னா சில பேர் வாழ்க்கை இழந்ததே அப்படித்தான். போராடிக்கிட்டே இருக்க வேண்டியது, எங்கேயாச்சும் உட்காந்துட்டு போராடிக்கிட்டே இருந்தா முடியவே முடியாது. அது ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும். சோ 19ஆம் தேதி பாத்தீங்கன்னா மெரினா பீச்ல நானும் போய் பேசினேன். அதுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்தது. டெல்லி போனோம், டெல்லி போய் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது 21ஆம் தேதிக்கு சின்ன மாற்றம் உள்ள நடந்துருச்சு. அங்க மாணவர்கள் கையில அந்த போராட்டம் அன்னைக்கு கிடையாது. இங்க இருந்தவங்க சில பேர் இருந்திருப்பாங்க, பார்த்திருப்பாங்க. 21 பேசும்போது வந்து பெயர் சொல்ல விரும்பல. ஒரு 3 நாள் ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ், அந்த மைனாரிட்டி 0.01% உட்காந்துட்டு இல்ல இதுக்கு முழு பிரச்சனையை தீர்க்கணும். முழு பிரச்சனை எப்படி தீர்ப்பேன்? நம்ம டிமெண்டே PCA ஏதோ த்ரூ ஆர்டினன்ஸ் அல்ல சட்ட திருத்தம். ஆர்டினன்ஸ் வந்துருச்சு, சட்ட திருத்தம் நாளானை கொண்டு வரேன்னு சொல்லி அஷூரன்ஸ் வந்துருச்சு. ஆர்டினன்ஸ் கைக்கு வந்துருச்சு. நாங்க டெல்லியில இருந்து வரும்போதே மெரினா பீச்சுக்கு போகும்போதே வந்துருச்சு. சோ வாபஸ் வாங்கிக்கலாம், தள்ளி வைக்கலாம், வராட்டி சட்ட திருத்தம் வராட்டி திருப்பியும் பாத்துக்கலாம். நிச்சயமா சட்ட திருத்தம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. விடி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கவர்மெண்ட். அந்த செக்ரட்டரி அனிமல் ஹஸ்பண்டரியில ராத்திரி 3 வரைக்கும் தூங்காம உட்காந்துருந்தாரு கந்தீப் சிங் பீடி.
ககன்தீப் சிங் பேடின்னு பஞ்சாப்காரர், அருமையான ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு தமிழ்நாட்டு கேட்டர். அவர் கூட ஃபேஸ்புக்ல போட்டிருந்தேன். அவர் கூப்பிட்டு எங்கிட்ட தேங்க் பண்ணாரு. ஐ ஃபீல் கைண்ட் ஆஃப் ஹாப்பி தட் மை ஒர்க் ஹஸ் பீன் ரெகக்னைஸ்ட். இப்போ டெல்லியை கூட பார்த்துட்டு ஸோ அந்த மாதிரி ஊர்பட்ட பேர் வேலை செஞ்சாங்க. பெயர் சொல்ல முடியாத தமிழகத்தை சேர்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு தனியா ஒரு சல்யூட் அடிக்கணும். அவங்க பின்னாடி செஞ்ச வேலை. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மதுரையை சேர்ந்தவர், மத்திய உள்துறை அமைச்சகத்துல பெரிய பதவியில் இருக்காரு. முந்தா நேற்று ராத்திரி கூட அவர் ஒரு சாப்பிட்டவங்க டெல்லியில. அவர் சொன்னாரு, 2 வருஷம் ஆச்சுங்க தூங்கி, பைத்தியம் முடிச்சுட்டு போட்டுருக்குதுங்க எனக்கு இப்படியே போச்சுன்னா. 2 வருஷம் ஆச்சுங்க மதுரை போய், அம்மா அப்பா போய் கூட அந்த மதுரையில பாக்கலீங்க. அவங்க தான் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. டெல்லி வந்து ஜல்லிக்கட்டு நடக்காம பொங்க வைக்க மாட்டேன், மதுரை போக மாட்டேன். பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோட ஸ்டேட்மெண்ட் அதுதான். அந்த மாதிரி அத்தனை பாடுபட்டாங்க பின்னான்றது, எத்தனையோ பேர் பாடுபட்டாங்க. அதனால வந்து இதை வந்து ஒரு போலீஸ் வந்து அந்த லாஸ்ட் டே என்னுடைய ஸ்டாண்ட் வந்து போலீஸ் வந்து டைம் கொடுத்துருக்கலாம். அந்த அந்த போராடிட்டு இருந்தவங்க மேக்சிமம் என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை மாணவர்கள்லாம் வந்துட்டாங்க. மாணவர்கள் கிடையாது, கிளம்பி வந்துட்டாங்க. வேற சில இளைஞர்கள் போராடும் போது போலீஸ் வந்து அந்த சட்டத்திருத்தம் வந்துடுமே, வந்த அப்புறம் ஜஸ்டிஸ் பத்மநாபன் யாராச்சும் கூட்டு போய் பேச வச்சு அதை கலைக்க பார்த்துருக்கலாம். பட் அதையும் மீறி வேற விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு கச்சத்தீவு பிரச்சனை, தனி தமிழ்நாடு வேணும், தமிழ்நாட்டை வந்து தனியா இந்தியா தமிழ்நாடு மேப்பை பிரிச்சு தனியா ஒரு மேப் போட்டு காமிச்சாங்க. அப்புறம் அண்டைய நாடு இந்தியா கிரிக்கெட்டில் வென்றதுன்னு ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் வந்து இட்ஸ் பிராக்டிகலி நாட் பாசிபிள். அது என்ன வித்தின் கான்ஸ்டிடியூஷன் என்னவோ இந்திய நாட்டோட இறையாண்மைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தான் வேலை செய்ய முடியுமோ தவிர, சண்டையே போட்டாலும் அது மரியாதையாவும் மதிப்பாக தான் போடணுமோ தவிர. அப்புறம் எங்கிட்ட ஒருத்தர் கேட்டார் அந்த மைக்கில் பேசும்போது 21ஆம் தேதி ராத்திரி, அது எதுக்கு திரு நரேந்திர மோடின்னு சொல்றீங்க, திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்றீங்க, சும்மா அவனுக்கு பேர்லாம் அப்படியே சொல்லுறாரு. இல்ல என்ன அப்படி வழக்கல அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு பிடிக்குது பிடிக்கல, அவங்களுக்கு யாருக்காக எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் மரியாதை கொடுத்துதான் பேசுவோங்கிற ஒரு பண்பை நம்ம வளர்த்தியே தீரணும். அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஊர்ல வந்து சொல்லியே கொடுக்கறது இல்லை. நம்ம வந்து கோவம்னா அது என்னாலும் பேசிட்டு அதுக்கப்புறம் அள்ளி உள்ள போட்டுக்க முடியாது, அது தப்புன்னு தெரிஞ்சப்போம். அதனால வந்து எப்படி பேசணும், ஐ டோன்ட் அக்ரி, லெட்ஸ் அக்ரி தட் வி டிஸ்அக்ரின்னு சொல்லிட்டு நிறுத்துறதுக்கு ஒரு பண்பை வந்து இதே யூரோப்ல வந்து இன்னைக்கு அதை வந்து 7ஆம் கிளாஸ்ல இருந்து 7 வயசுல இருந்து சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி நெகோசியேட் பண்றது, எப்படி கோவம் வந்தா ஹேண்டில் பண்றது. இது வந்து ஒரு பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் ரோட்டரி கிளப் கூட ட்ரை பண்ணலாம். அந்த இன்ஸ்டிடியூஷன்ல ரோட்டராக்ட் வந்து நம்ம அலெக்ஸ் வந்த அப்புறம் பயங்கர ஆக்டிவா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால வந்து இங்கேயும் ட்ரை பண்ணி அந்த கல்ச்சரை வந்து அந்த ஆர்ட் ஆஃப் நெகோசியேஷனை வந்து நிச்சயமா நம்ம கத்துக் கொடுக்கணும். நான் அதை கத்துக்க மாட்டேன்னு சொன்னா அது எங்கேயுமே முடியாது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு இந்த ஆட்டிடியூட்னாலதான் டெல்லியில லாபியே இல்லாத ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு தான். எந்த லாபியும் கிடையாது தமிழ்நாடு. அதை விட கேவலமான விஷயம், பாக்கி ஸ்டேட்டுக்கெல்லாம் நல்ல லாபி இருக்கு, நமக்கு லாபியும் இல்ல, நம்ம இமேஜ் மைனஸ்ல இருக்கு. ஆனா ப்ரொடக்ஷன்ல நம்பர் 1, டாக்ஸ் பேயிங்ல நம்பர் 1, ஜிடிபியில நம்பர் 1, ஜிஎன்பியில நம்பர் 1. நம்ம ப்ரொடக்ஷன் நம்மளையாட்ட ப்ரொடக்ஷனே பண்ணவே முடியாதுங்கிறாங்க உட்காந்துட்டு. இஃப் யூ வாண்ட் தி வர்ஸ்ட் ப்ராடக்ட் நீ வந்து டெல்லி சுத்தி வாங்கிக்கலாம். கொஞ்சம் சுமாரான ப்ராடக்ட் வேணும் செகண்ட் லைன் மிடில் ஆஃப் இந்தியா. யூ வாண்ட் தி பெஸ்ட் இன் எனி அலாய் கெமிக்கல்ஸ் இந்த விஷயம் சொல்லி தமிழ்நாடுங்கிறான். ஆனா இப்படி இருக்கக்கூடிய ஸ்டேட் டாக்ஸ் வந்து 1.4 கட்டுறோம். நம்ம யூபி 0.8 கட்டுறான் டாக்ஸ். நம்ம வந்து 100க்கு 140 ரூபா கட்டுறோம். யூபி வந்து 100 ரூபாய்க்கு 80 ரூபா கட்டுறான் டாக்ஸ். சோ அது அப்படி எல்லா பெருமையும் நமக்கு இருந்து அங்க எந்த விதமான மரியாதையும் இல்லாமல், காரணம் நான் யாரு கூட பழக மாட்டேன், நான் யாரு கூட பேச மாட்டேன், உங்க கட்சி எனக்கு ஆகாது, பரம்பரை சண்டை, உனக்கு எனக்கு சோழ மண்ண, பாண்டிய மண்ண, சேர மண்ண, பல்லவ மண்ண, டிப்பிக்கல் அதேதான். பாண்டிய மன்னனுக்கு சோழ மண்ணுக்கு ஆகாதுன்னா அந்த மக்களுக்கு கேட்டிருக்கவங்க யாரு கூட பழகிக்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இன்னைக்கு அதிமுக திமுக நாங்க பேசிக்கவே மாட்டோம், இப்படிதான். சோ இந்த ஆட்டிடியூட மாத்தி தீரணும். மாறாவிட்டால் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. நேற்று எஸ்ஆர்சிசியில் தான் பேசினேன். இதே 400-500 பேரு. அது ஒரு பொண்ணு எந்திரிச்சு சொன்னா, நான் இங்கிலீஷ்ல தமிழ்னு கேட்டேன். காரணம் டெல்லி, அங்க ஒரு 100-150 பேரு தமிழ் தெரியாதவங்க இருந்தாங்க. நீங்க இங்கேயும் தமிழ்லயே பேசலாங்க அங்கிள் அப்படின்னா அந்த பொண்ணு இருந்துச்சு. என்ன காரணம்னா கம்ப்ளீட்டா நம்ம ஊர் பசங்க பண்ணுங்க. எஸ்ஆர்சிசி 400 பேர் இருக்காங்க. ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் டெல்லியில. அது இந்த ரீஜன் தான். அப்படியே எடுத்துட்டு அந்த மேக்க கோயம்புத்தூர் இருந்து கிழக்க இந்த காங்கேயம் மாட்டு ரீஜன்ல இருக்கிறவங்க தான் பூரா அங்க இருக்கிறாங்க. அவங்களை பார்த்து ஆச்சரியமா இருந்தது, இத்தனை பேர் அங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி. நான் அவங்க சொல்லிட்டு வந்தேன், இங்க ஒரு லாபி உருவாக்குங்க. இங்க டெல்லியில இந்த ஐபிஎஸ் படிக்கிறவங்க, ஐஏஎஸ் படிக்கிறவங்க ஒரு லாபி இருக்கணும். இங்க இருந்து சொன்னா நம்ம டெல்லி, நம்ம போய் டெல்லிக்கு ஒவ்வொருத்தரையும் அலையக்கூடாது. நம்ம கூப்பிட்டு சொன்னோம்னா நமக்கு வேலை நடக்கிற மாதிரி டீம் இருக்கணும் டெல்லியில. கவர்மெண்டே இது இல்லாம இருக்கு, கட்சிகளுக்கே இல்லாம இருக்கு. சோ அதுதான் இன்னைக்கு சேட் பாட்டு. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் இருக்கு. தமிழ்ச்சங்கம் பெரிய எஃபெக்டிவா வந்து செய்யறது இல்ல. இதே வாஷிங்டன்ல நமக்கு இருக்கிற லாபி
நியூயார்க்ல இருக்கிற லாபி, லண்டன்ல இருக்கிற லாபி நமக்கு டெல்லியில இல்ல, கேபிட்டல் நம்மளோட கேபிட்டல் சிட்டியில் நமக்கு இல்ல. சோ அதை நிச்சயமா உருவாக்கணும்னு சொல்லி அதை பத்தி பேசணும். அது ஏன் எப்ப உருவாக்க முடியும்னா நம்ம எல்லாத்துக்கும் கூட பழக தயாரா இருக்கணும். நம்மளோட எதிர்கருத்து இருந்தாலும் நம்ம அவங்க கூட பேசுறதுக்கு தயாரா இருக்கணும். அப்பதான் பேச முடியும். உடனடியா கூட்டு போட்டு வச்சுட்டு உனக்கு எனக்கு ஆகாதுன்னு சொல்லி ஒரு ஆட்டிடியூட வளர்த்திக்க கூடாதுன்னு இந்த விஷயத்துல ரொம்ப பார்த்தா நடந்தது. நீங்க போய் கவர்மெண்ட் பேசுறீங்க, கவர்மெண்ட் பேசணும், பேசாம மெரினா கடற்கரையிலையும் யூஎஸ்சி பார்க்லையும் இப்படியே நம்ம உட்கார்ந்து என்னைக்கு தீர போகுதுங்கிறதா பிரச்சனை. சட்டத்திருத்தம் வேணும், சட்டத்திருத்தத்துக்கு வேலை செய்யணும். சோ இது அதில் இருக்கக்கூடிய விஷயமா நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்ப திருப்பியும் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துல ஃபர்ஸ்ட் டே கேஸ் நடந்தது. சுப்பிரமணியன் சுவாமி தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு சரியில்லை, உச்சநீதிமன்றத்தை எதிர்த்து ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டத்துல 500 காளைகள் அவுத்து விடப்பட்டது. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் தீ வச்சுட்டாங்க. அப்படி இப்படி எல்லாம் போட்டு கொடுத்தாரு. அப்புறம் எனக்கு நண்பர், அவங்களுக்கு நண்பர் சோமசுந்தரம், தேனியை சேர்ந்த அட்வொகேட், அவங்க அப்பா தாத்தா அவங்க கொள்ளு தாத்தா தானாபதி பிள்ளையில வீரபாண்டிய கட்டபொம்மன் மந்திரியா வேலை செஞ்சவங்க, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் பயங்கரமா சண்டை போட்டு சுப்பிரமணிய சாமி பொறுக்கின்னு சொன்னார் தமிழ்நாட்டுக்காரர். அதனாலதான் மத்தை கொந்தளிச்சாங்களே தவிர சுப்ரீம் கோர்ட்டத்துல யாரும் கொந்தளிக்கல. அரசாங்கத்துக்கு தான் போராடினாங்க எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்லி. சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்க எதிரி கிடையாதுன்னு சொல்லி அந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணி வச்சார். இல்லாட்டி இது பெரிய பிரச்சனையா இருக்கு. என்கொயரி கமிட்டி போட்டிருப்போம், சுப்ரீம் கோர்ட் ரிப்போர்ட் கொடுன்னு கேட்டிருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அது பெரிய பிரச்சனை. அப்புறம் 2000 பேருக்கு மேல கேஸ் போட்டு நாங்க எல்லாம் ஆக்ஷன் எடுத்தோம். ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ண வேண்டியதா வந்திருக்கும். சோ அதெல்லாம் சமாளிச்சு வந்தாச்சு. கேஸ் நடத்திட்டு இருக்கிறோம். நீ தொடர்ந்து 6 வீக்ஸ் டைம் போட்டிருக்காங்க. 1 வாரம் முடிஞ்சது. நீ 5 வாரத்துல திருப்பி வரப்போகுது. நீ திருப்பியும் இந்த அனிமல் வெல்ஃபேர் கோஷ்டிங்க கூட சண்டை போட்டு திருப்பி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடத்துறோம். என்ன அதுன்னு சொல்லி இப்ப மூட் ஆஃப் த கோர்ட் எங்களுக்கு தெரிஞ்சு இது தடை பண்ற மாதிரி இல்ல. ஏன்னா இங்க பெரிய பிரச்சனை இருக்குன்னு கோர்ட் ரியலைஸ் பண்றாங்க. இதுல வேற இஷ்யூஸ் இருக்குன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க மேல உட்காந்துட்டு ரொம்ப கீழே பாக்குறாங்க, நம்மளுடைய ஒரு புரிதலே இல்லாம பாக்குறாங்க. அதான் வருத்தமான விஷயம் இதுல. சோ ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணி நிச்சயமா நம்ம வெற்றி வருவோம் சொல்லி நம்புறேன். உங்கள் அனைவரையும் இங்க சந்தித்ததுல ரோட்டரி கிளப்புக்கு நெக்ஸ்ட் பிரகாஷ் அண்ணா, அவர் சீஃப் கெஸ்டா வந்திருக்கு, நம்ம கார்த்தி, எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப சந்தோஷம். எங்கேயோ வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.